இல்லை, அரசு வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா? அரசு கொடுத்த வாக்குறுதியில், ஆளுகின்ற திமுக கொடுத்த வாக்குறுதியில் இது இருக்கு. துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, போக்குவரத்து தொழிலாளருடைய பென்ஷன் தொகையை தரேன்னு சொன்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்படி எவ்வளவோ அவங்க சொன்ன அந்த 500க்கு மேல உள்ள திட்டங்கள்ல இது எல்லாமே அடங்கி இருக்குது. இப்ப இது எல்லாத்தையுமே இவர்கள் ஒரு போராட்டம் பண்ணுவது வந்து 2 விதமா நான் பாக்குறேன். ஒண்ணு, ஆளுகின்ற திமுகவிற்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறது. அமையப்போடி ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்கன்ற மாதிரியும் இருக்குது. இது 2க்குமே உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு ஒப்பாக பணி செய்தார்கள். உயிரை காப்பதிலே அவர்களுடைய உயிரை கொடுத்து எத்தனையோ மருத்துவர்கள், செவிலியர்கள், சகோதர சகோதரிகள் வந்து அதில் உயிர் எழுந்திருக்காங்க. நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தரை தொடாமல் பார்க்காம இருந்தோம். பட் அவங்க அதெல்லாம் முகம் பார்க்காம, முகம் சொலிக்காம 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியில இருந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும். அவருடைய பணிகள் நிரந்தரம் செய்யப்பட்டு அவங்களுக்கு எல்லாவித அரசு சலுகைகளும் கிடைக்கணும். இதுக்கெல்லாம் மனப்பூர்வமாக நாங்கள்லாம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தர்றோம். இது இருக்கக்கூடிய அரசு தவறு செய்து விட்டது. இனி அமையக்கூடிய அரசு இவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் முதல் கையெழுத்தாவே போட்டு அவங்க நிரந்தரமாக்கணும்னு கேட்குறோம்.